ஹலோ வெல்கம்ங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நேற்று வந்து பராசக்தி மூவி ரிலீஸ் ஆகி சிவகார்த்திகேயன் நடிச்சு ரிலீஸ் ஆகி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன். படம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு என்டர்டெய்னராக இல்லைனாலும் அது வந்து ஒரு சோஷியல் ட்ராமா அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசெண்டான வாட்சாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க ஒர்க் ஆகலைனாலும் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மொழிப்பற்று அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா கனெக்ட் ஆகும். மற்றவங்கெல்லாம் ஓரளவு டீசெண்டான வாட்சாகவே இருக்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பராசக்தி படத்தில் அந்த ரிவ்யூ மாதிரி அதை பற்றி கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து சுதா கங்கோரா வந்து சூர்யா சார், அப்புறம் வந்து துல்கர் சல்மான், அப்புறம் நஸ்ரியா இவங்களாம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இதை கேஸ்டிங்கில் வச்சுருந்தாங்க. சூர்யா சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் ரோல் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாங்க. அண்ட் ஸ்ரீலீலா ரோல் வந்து நஸ்ரியா பண்ணுறதா இருந்தாங்க. நேற்று நான் படம் பார்க்குறப்ப சிவகார்த்திகேயனோட இன்ட்ரடக்ஷன் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்து இன்ட்ரோல் பிளாக் அப்போ ஒரு மாசான சீன் வச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அது ஆக்ஷன் பிளாக் மாதிரி ஆகட்டும், அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த படத்தில் சூர்யா சார் நடிக்க வேண்டி இருந்த அந்த ஒரு இதனால அந்த தானாக வந்து அந்த மாதிரி நம்மளை மீறி இந்த சீனில் சூர்யா சார் நடிச்சிருந்தா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருந்திருக்கும், செம்ம மாசாக இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் எஸ்கேக்கு வந்து மாசா இல்லாமல் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, அவருக்குமே நல்லா இருந்துச்சு. பட் வந்து அந்த இடத்துல சூர்யா சார் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் அதை நினச்சி பார்க்காம இருக்க முடியல. அந்தளவு ஒரு மாசாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அந்த ஃபிலிமில் வந்து ஸ்ரீலீலா கேஸ்ட் பண்ணது வந்து எனக்கு லைட்டாக மிஸ்காஸ்டிங் மாதிரி தான் தெரியுது. நஸ்ரியா அவங்க ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்ததுனால, பட் அவங்க வரலனாலும் இப்போ ரீசெண்டாக இந்த காந்தா ஃபிலிமில் கூட பாக்கியஸ்ரீன்னு ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீலீலாவுக்கு இந்த ஒரு ரெட்ரோ கெட்டப் அதெல்லாம் வந்து பெருசாக செட் ஆன மாதிரி எனக்கு தோணலை. டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க, பட் இதுவாக இருந்தது. நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபிலிம் பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்கள் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். சூர்யா சார் ஞாபகத்துக்கு வராரா? அவர் பண்ணியிருந்த அந்த பராசக்தி எப்படி இருந்திருக்கும்? அவர் இந்த மூவி பண்ணாததுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி அவரை சுற்றி நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஜேபி மேலே வந்து அந்த பாமக இஷ்யூ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு தர நிதியை வந்து ஸ்கூலுக்கு தாங்க ஜோ மேம் சொல்லி அவங்களுக்கு வந்து பிஜேபி மூலிமா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாகட்டும். ஸோ ஆல்ரெடி இப்படி சுற்றி எதிர்ப்பு இருக்கிறதுனால இதில் ஹிந்தி இம்போசிஷன் பற்றி பேசுனா ஹிந்தி ஸ்டேட்ஸ் இல்லாமல் மொத்தமாக திரும்பிடும் நம்ம பக்கம் அப்படின்ட்டு அவங்க ஒரு இதில் யோசிச்சு அது அவங்களோட ஓன் டிசிஷன், அதை நமக்கு வர சொல்ல முடியாது. பட் அவங்க நடிச்சிருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போவுமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து நம்மளை மீறி இந்த சீனில் சூர்யா சார் நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்ற யோசிக்கிறத வந்து நம்மளால் நிறுத்த முடியல. நீங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களால் அந்த சூர்யா சார் இந்த சீனில் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சா இல்லையான்ட்டு. தேங்க்ஸ், பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.